ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். என்னோட தீபாவளி எப்படி போக போகுது, எவ்வளோ சாரீஸ் வாங்கியிருக்கேன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் கூட என்னோட சாரீ ஷாப்பிங் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ இருக்குது தெரியுமா? இவ்வளோ இருக்குது. இவ்வளோத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன சாரீ எல்லாம் வாங்கியிருக்கேன், விதவிதமான சாரீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி இருக்க சாரீ தான் இந்த சாரீ தான் ஃபஸ்ட்டு சாரீ. இந்த லாவெண்டர் வந்து ரொம்ப வயலட் மாதிரி, கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது, வயலட் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகுது. அதிலே கொஞ்சம் சில்க் காட்டன் மாதிரி இருக்குது இந்த சாரீ. இது நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சாரீ தான். எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட தீபாவளி பர்ச்சேஸ் சாரீலாம் ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு சாரீ இது தான். இதோட வந்து முந்தானி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எப்படி இந்த வீடியோக்கு வந்தேன் அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல்ரெடி வாங்கின சாரீலாம் அப்படியே பேக்கில் போட்டு அப்படியே ஓரடிக்க கொடுத்துட்டேன். இந்த பேகை பார்த்த ஒன்று தான் நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் என்னென்னு சொல்லி அப்படி நான் வீடியோக்குள்ளே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு வந்து முந்தானையில் இந்த பிங்க் மாதிரி ஒரு மாதிரி பிங்க், அது வாடாமல்லி அந்த கலர் இந்த சாரீ. அதாவது இந்த பார்டர் கிட்ட இந்த கலர் இருக்குது. இந்த கலர்லேயே வந்து எனக்கு முந்தானை இருக்குது. ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்குது இதில். சரி, ரெண்டாவது சாரீ பார்த்துடலாம். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சனால இதே மாதிரி ஒரு 2-3 கலர் வேறு வாங்கிட்டேன். வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாமா? வித்தியாசமான சாரீஸ் இதில் நிறைய இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேணா பாருங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்ல, அப்படியே இதில் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க. அதை எடுத்து காட்டுறேன். மொத்தமாக அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இது கயிறு கட்டி வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்த சாரீ பார்த்துடலாம். இப்போ அதே மாதிரி இருக்க சாரீ ஒன்று அடுத்தது, அது பார்க்கலாம். அதே மாதிரி இருக்க சாரியில் இந்த மெரூன் டார்க் குங்கும பொட்டு கலரு, அதில் வந்து பிளாக் கலர் முந்தானை, பிளாக் கலரில் வந்து இந்த பார்டர் வரும். ப்ளவுஸ் வந்து இந்த மெரூன் கலரில் இருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டாவது சாரீ. எனக்கு அது பிடிச்சனால இது மாதிரி ஒரு 2-3 கலர் பார்த்து அப்படியே எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்படியே ஷைனிங்காக. இது பார்த்தாவே தெரியும். இது வந்து நமக்கு சாரி ஒரே இருமலாக இருக்குது. இது வந்து மொடன்லாம் இருக்காது இந்த சாரீ. ஓகேவா? இது வந்து ரெண்டாவது சாரீ. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிந்தட்டிக் சாரீ தான். அதாவது பூனம் மாதிரி வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீ, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது 900 ருபீஸ்னு வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு. இதில் ஒரு 10 கலர் இருக்குது. அந்த கலருக்காகவே வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாங்காய் பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் ஒரு சாரீ. இதில் இன்னொரு கலர் கிடைக்கல, எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கிடணும். அந்த மாதிரி ஒரு சாரீ. இது முந்தானி பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாங்காய் பார்டர், டெம்பிள் பார்டர் மாதிரி சூப்பராக இருந்தது. இதெல்லாம் இந்த கலர் வந்து டபுள் ஷேடு, டபுள் கூட இல்லை, ட்ரிபிள், அதுக்கு மேலேயே சொல்லலாம். அத்தனை கலர் இருக்குது இந்த சாரியில். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ. இது மடிக்கிறது வேறு கஷ்டம் போல், இருந்தாலும் பரவாயில்ல. இது வச்சா இந்த சாரீ ஒன்று. மூணாவது வந்து ஃபஸ்ட்டு காட்டின சாரீ மாதிரியே அதில் ஒரு கலர் வந்தது பாருங்கள். அது என்னால் எப்போ கட்ட போகிறேன் அப்படின்னு இருக்குது. அந்த கலர் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ராமர் ப்ளூ, இது வந்து வாடாமல்லி பூ கலர். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ப்ளூ வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டி அங்கே வச்சிட்டேன். நானே கட் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் எல்லாம் புடவை மட்டும்தான் ஓரடிக்க கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல, அதனால் ப்ளவுஸ் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. முந்தானை வந்து இந்த மெரூன் கலரில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு சாரீ.
சேம் டிசைன் தான், ஆனால் கிளாத் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என் கலர்ஸ் வித்தியாசமாக இருக்கனால எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பூனம் சாரீஸ். நான் வந்து எல்லா விதமான சாரீஸும் வாங்குவேன். அந்த பெரிய பெரிய பார்டர் அது மட்டும் வாங்குறது விட்டுட்டேன், ஏன்னா அதெல்லாம் கட்டிட்டு போக முடியல. 3வது வந்து இந்த பூனம் சாரீ வாங்கியிருக்கேன். இதில் கூட இந்த மாங்காய் டிசைன் இருக்குது. இது பாடி ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்க்கலாம். பாடி ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. அழகழகான சாரீஸ் இந்த தடவை எனக்கு தீபாவளிக்கு சூப்பராக வாங்கிட்டேன். பசங்களுக்கும் எடுத்தாச்சு இந்த தடவை ட்ரெஸ்ஸு. சரி, என்னோடது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது 3வது. அது வந்து குங்கும கலர் அந்த சாரீ. இன்னொரு சாரீ எல்லாரோட ஃபேவரட் பிளாக் கலர். யாருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பாட்டமில் இந்த மாதிரி வருது, பாடி ஃபுல்லாக ப்ளைனாக வருது. இந்த சாரீ நான் ரொம்ப நல்லா தான் செலக்ட் பண்ணுவேன். இந்த சாரியில் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலைக்கு போகிறனால நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து பிளாக் நேவி ப்ளூ மாதிரியே இருக்குது ஒரு பிளாக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சாரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்து வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வயலட். கொஞ்சம் இந்த வயலட் வந்து ட்ரெண்டிங் வந்ததுலேருந்து நானே ஒரு வயலட் பைத்தியம் மாதிரி நிறைய எடுக்கிறேன். இப்பயும் ஒரு வயலட் தான், லைட்டு அது பர்பிளா லாவெண்டர் அந்த மாதிரி இருக்குது. இதுவும் அதே தான். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர். நானே பைத்தியம் மாதிரி அந்த கலரை எடுத்துடுறேன், நிறைய பார்க்கும்போது ஆசையாக இருக்கனால. இது பார்த்திங்கன்னா பாட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது, பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப சூப்பர். இது ஒரு பூனம் சாரீ தான் இது. அடுத்தது ஒரு கோட்டா காட்டன், கோட்டா டோரியா. இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது கோட்டா டோரியாவா கோட்டா காட்டனான்னு தெரியல. கோட்டா காட்டன் அப்படின்னு தான் நான் வாங்கியிருக்கேன். அப்படியே இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கொசு வலை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. தெரிஞ்சு தான் வாங்கினேன். அதாவது காட்டன் பேஸ் மாதிரி இருக்கும். கட்டுனா காட்டன் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அயன் பண்ணி, அதாவது பட்டை வச்சு கொஞ்சம் அயன் பண்ணி தான் கட்ட முடியும். இதுவும் பார்த்திங்களா வயலட் கலர். நான் கட்டியிருக்கிறது இப்போ காட்டினது எல்லாமே ஒரே கலர். இதில் வந்து நிறைய இந்த லேஸ் ஒர்க்லாம் இருக்குது. இந்த சாரீ வந்து நான் 700 அப்படின்னு வாங்கியிருந்தேன். இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து மேட்ச் இன்ஸ்கர்ட் போடணும். இன்னொன்று பட்டை நம்ம கொசுவம் அது எல்லாமே அயன் பண்ணி தான் கட்ட முடியும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா அப்படியே மொடன்னு பஃப்னு இருக்கும்னு தோணுது. நான் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன். இந்த தடவை வந்து சரி ஒரு மாடலில் ஒன்றாவது வச்சுக்கணும்ல, அதனால இந்த மாதிரி ஒரு 2 எடுத்திருக்கேன். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு லைட் கலர் ஸ்கின் கலர் மாதிரி. இதோட டீட்டெயிலிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூ இதை நான் காட்டுறேன். இது வந்து முந்தானே, இது பாடி வந்து இப்படி இருக்குது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதில் கூட கொஞ்சம் லாவெண்டர் பூ அங்கங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் கொசுவலை மாதிரியே இருக்குது இந்த புடவை. இதுதான் கோட்டா டோரியான்னு இப்போ சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கோட்டா டோரியான்னு இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. இந்த கொசுவலை புடவை தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குமா தெரியல. நம்மளும் எடுத்துட்டோம். நமக்கு கோட்டா காட்டன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதான் டோரியா, கோட்டா டோரியா அப்படி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு புடவை பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு இது பூனம் சாரி மாதிரி ஒரு 2-3 கலர் இருக்குது. இதில் லாவெண்டர், ஆரஞ்சு மாதிரி இருக்குது, ஒயிட் இருக்குது, லைட்டாக பிங்க் வேறு இருக்க மாதிரி இருக்குது இந்த புடவை. இது கொஞ்சம் குவாலிட்டி வந்து பார்க்க நல்லா இருக்குது. இது எப்படி இருக்கும்னு தெரியல. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ப்ரைஸ் 450 என்னமோ வாங்கினேன் இது. அடுத்தது எல்லாருமே வந்து இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம்.
அதாவது ரெயின்போ saree. நம்மக்கிட்ட இல்லைன்னா எப்படி saree கடலே வச்சுருக்க நம்மக்கிட்ட இந்த புடவை இல்லைன்னா எப்படின்னு சொல்லி இதையும் வாங்கிட்டேன். இந்த ரெயின்போ saree தான் இது. வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்போ saree வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து லைட்டாக தான் இருக்குது. இந்த கலர் வந்து டார்க்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சே தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஒருத்தங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது, டல் கலர் தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து வீடியோவில் நிறைய பேர் போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறாங்க, வீடியோவில் காட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்காது. நேரில் வந்து டல்லாக தான் இருக்கும். என் வீடியோவில் எப்படி டல்லாக இருக்கா பிரைட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு டல் கலர் saree தான் இது. அதாவது டல்லாக இருக்கும். டல்லானா மைல்டாக இருக்கும். எனக்கு இந்த டல் மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. அதனால் இது நான் வாங்கியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் மெரூன் வந்து தேடிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கல. மெரூன் கலர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, யாராவது இருந்தீங்கன்னா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ கட்ட போகிறேன்னு தெரியல. அப்படியே சாஃப்டாக இருக்குது, ஒரிஜினல். ஓகேவா? இதுலேயே வந்து இப்போது நமக்கு இந்த ரெயின்போ saree வந்து லினனில் வருது. எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. சாஃப்ட் மல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது இது. இதில் வந்து டசல்ஸ்லாம் பாருங்களா, வா சூப்பராக இருக்குல்ல. இது வாங்கிட்டேன் இப்படி ஒரு வழியாக. அடுத்தது வந்து ஒரு பூனம் saree. இது கூட நான் எப்போ கட்ட போகிறேன்ட்டுருக்கு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்து பாடி ஃபுல்லு. இது வந்து முந்தானே. இது வந்து பாடி. பிரித்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோதான் தெரியும். இது ஒரு நல்ல ஒரு செர்ரி ரெட் கலர் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இது. நிறைய தீபாவளி பர்ச்சேஸ் இன்னும் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஓரடிச்சு வாங்கிட்டேன். 2-3 தடவை வாங்கிட்டேன். சரி, இந்த சாரீஸ் வரைக்கும் வீடியோவில் போடலாம். ஏன்னா இந்த பேகை பார்த்தனால எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் வரும்போது பார்த்தா பேக் இருந்தது வீட்டில். அந்த ஓரடிக்க கொடுத்ததெல்லாம் வந்துட்டு இருந்துச்சா, சரின்னு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியில் இந்த saree. இது வந்து நல்ல ஒரு டார்க்கு பச்சைன்னு சொல்லுவாங்க, அதாவது கரும்பச்சை, அந்த பச்சை. இது வந்து செங்கல் கலர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கல் கலர் மாதிரி ரெட்டு மாதிரி ஒரு செங்கல் கலர் தான் இது. சரியா? இதோட ப்ளவுஸ் வந்து இந்த செங்கல் கலரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முந்தானி வந்து இது ரெண்டும் கலந்த மாதிரி இந்த புடவை. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பிளாக் பாடி ஃபுல்லாக ஒரு பிளாக் இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கலரும் இருக்குது, ஆனால் அதையும் நான் காட்டுறேன். இது எப்போ கட்ட போகிறோம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். எப்படி இருக்குது saree பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. வேலைக்கு போகிறனால இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பர்ச்சேஸ் போகும்போதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த கலர் பாருங்கள், ராமர் கலர்லேயே இது வந்து மயில் கலர். ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினேன், ராமர் ப்ளூ. இது வந்து மயில் கழுத்து கலர் ப்ளூ சொல்லுவாங்கள்ல, மயில் கழுத்து, அந்த ப்ளூ. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நல்ல ஒரு ரெட்டு நேவி ப்ளூ. இந்த மயில் கழுத்தில் இந்த ப்ளூ வந்து வந்திருக்கு, டார்க் ப்ளூ. இது வந்து ஒரு ரெட்டு, அப்படியே ஒரு செர்ரி ரெட்டு, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சாரியும். இந்த saree நீங்கள் பார்த்தீங்கன்னாவே saree லவ்வர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். saree லவ்வர்ஸ்க்கு எல்லாருக்கும் நிஜமாகவே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி நிறைய தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த saree எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னோட தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன மாதிரியே saree லவ்வர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டான ஜாலியான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.